பிரித்தானியாவில் கொரோனா காலத்தில் பவுன்ஸ் பேக் லோன் திட்டத்தை தவறாக பயன்படுத்தி போலியான தகவல்களை வழங்கிய வர்த்தகர் ஒருவருக்கு எதிராக பிரித்தானிய திவால் சபை கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளது. தோர்ன்டன் கிளெவேலியஸ் பகுதியைச் சேர்ந்த 54 வயதான சைமன் ஃபர்ன் என்பவர் தனது கிஜாலி லிமிடெட் நிறுவனத்திற்காக ஆகஸ்ட் மாதம் 2022ஆம் ஆண்டில் கடனுக்கு விண்ணப்பித்திருந்தார். தனது நிறுவனத்தின் வருமானம் 1,95,000 பவுண்ட் என அவர் பொய்யாக குறிப்பிட்டிருந்தார். அரசின் விதிமுறைப்படி இந்த கடனை பெற வேண்டுமாயின் அந்த நிறுவனம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2020ஆம் ஆண்டிற்கு முன்னரே இயங்கிக் கொண்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் இவருடைய நிறுவனத்தின் வங்கிக் கணக்கை பரிசோதித்த போது அந்த நிறுவனம் மார்ச் மாதம் 1ஆம் தேதியில் இயங்கவில்லை. அந்த வங்கிக் கணக்கின் முதல் பரிவர்த்தனையே அரசாங்கம் வழங்கிய கடன் பணம் தான் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர் வர்த்தகம் நடப்பதாக பொய் சொல்லி பணத்தை பெற்றுள்ளார் என்பது உறுதியாகியுள்ளது. சைமன் ஃபர்ன் இனி அடுத்த 11 ஆண்டுகளுக்கு எந்த ஒரு நிறுவனத்திற்கும் இயக்குநராக செயல்பட முடியாது. இந்த தடை கடந்த 16ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. கடனாக பெற்ற பணத்தில் இன்னும் 45,061 பவுண்ட் செலுத்தப்பட வேண்டியுள்ளது. அதனை உடன் செலுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட விசாரணை பணிப்பாளர் டேவ் மக்ராத் கூறுகையில், கொரோனா கால நிதி உதவிகள் பொதுமக்களின் வரிப்பணத்தில் இருந்து வழங்கப்பட்டவை. வரிப்பணத்தை தவறாக பயன்படுத்தும் மற்றும் மோசடி செய்யும் இயக்குநர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.